இனிமே உங்க மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ ஒண்ணு அஃபிஷியலா வந்து நான் ப்ளே பண்ணிக்கலாம். என்னடா சொல்ற? ஸ்டீமோட கனெக்ட் பண்ணி விடுமே அதுவா? அப்படி இல்லாட்டி பிளே ஸ்டேஷன கனெக்ட் பண்ணி விடுமே அதுவான்னு கேட்டீங்கன்னா, அது 2மே கிடையாது மக்களே. இனிமே அஃபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பிளே ஸ்டோர் அப்புறம் ஆப் ஸ்டோர்லயும் பார்த்தீங்கன்னா, கேம் வரப்போகுது. அத பத்தின வீடியோல வந்து நான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்திருக்கீங்க தமிழ்டேஷன் மறக்காமலே ஓகே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆர்டிஆர் 2 மொபைலுக்கு வரப்போகுது. அது அஃபிஷியலா வரப்போகுது. அத பத்தின வீடியோ வந்து நான் பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ராக் ஸ்டார் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலா டீசர் வந்து விட்டுருந்தான். டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து ஆர்டிஆர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஃபிளிக்ஸ் கேம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, iOS, Androidன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆனா ஃப்ரீ கிடையாது. நீங்க காசு கொடுத்தா விளையாடணும். அது வேற கதை. அதாவது பாத்தீங்கன்னா உங்க நெட்ஃபிளிக்ஸ் ஐடி இருந்துச்சுன்னா நெட்ஃபிளிக்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சீரிஸும் பாத்துக்கலாம், கேமும் வந்து விளையாண்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆர்டிஆர் 1 கிடைக்கிறது மட்டும் இல்லாம GTA டெஃபினிட்டிவ் எடிஷன் கேமும் தானே கிடைக்கும். அதாவது வைஸ் சிட்டி, சேனல் ரேஸ் அப்புறம் GTA 3 தானே கிடைக்கும். அது வேற கதை. ஒருவேளை எனக்கு சீரிஸ்னா பாக்குறது பெரிய டைம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேம் மட்டும் தான் ஆடுவோம்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா கூகுள்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பிளே ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேம் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கேமோ ரேட் ஸ்டார்டிங்ல தூக்கி சொருவம் வாங்கியோ, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆஃபர்னா கிளைம் பண்ணி ஒருவேளை 500 கேம் வந்துச்சுன்னா ஒர்த்தா இருக்கும் கேம் நீங்க ஓன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. ஒருவேளை நீங்க சீரிஸும் பார்த்துக்கிட்டு எனக்கு கேமும் ஆடிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெட்ஃபிளிக்ஸ் ஐடி வந்து தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ எல்லாரும் தான் நெட்ஃபிளிக்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருப்பீங்க. நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட நியூ சீசன் வருதுன்னு சொல்லிட்டு அதனால அப்படியே கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேம் ஆடிக்கிட்டு சீரிஸும் வந்து நான் பார்த்துக்கலாம். அதே நீங்க இந்த கேம் வந்து காசு கொடுத்து வாங்கி ஓன் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்க ஐடியிலும் தானே கிடக்கும். அது உங்களோடது. நீங்க எப்போ வேணா ஏற்றிக்கலாம், எப்போ வேணா ரெடி பண்ணிக்கலாம், என்ன வேணா வந்து நான் பண்ணிக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் பிளே ஸ்டோரில் கேம் வாங்கி வச்சுக்கிறதான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பிளே ஸ்டோரில் நீங்கள் கேம் வாங்கும்போது இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட காசு போட்டு 2-3 பேர் சேர்ந்து வந்து கேம் விளாண்டா இந்த ஐடியா யூஸ் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து கேம் வந்து விளாண்டுக்கலாம். ஆனால் நெட்ஃபிளிக்ஸ்லேயும் இப்படி பண்ணலாம். ஆனால் சீரியஸ் வந்து அட் டைமில் ஒருத்தவங்களும் வந்து பார்க்க முடியும். ஆனால் நெட்ஃபிளிக்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் பிளான் தான் 149. அது போட்டு தான் நான் டெஃபினெட் எடிஷன் GTA கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணேன். அதுல வந்து கேம்ஸும் வந்து நான் இன்க்ளூட் ஆகும். ஒருவேளை எனக்கு கேம் முடிச்சா போதும், எப்படி இருக்கும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த 149 பிளானை போட்டு சீரிஸையும் பார்த்துட்டு கேம் வந்து ஆடிக்கோங்க. ஆனால் என்ன ஒன்று சீரிஸ்லாம் உங்களால் 480p தான் பார்க்க முடியும். அட் டைமில் ஒரு டிவைஸில் வந்து நான் பார்க்க முடியும். 599 மேலே போனால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 2 டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸும் பார்த்துட்டு கேமும் வந்து நான் அடிக்க முடியும். கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அந்த 149 போட்டு ஒருத்தவங்க கேம் விளாண்டு ஒருத்தவங்க சீரிஸ் கூட வந்து பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி கூட வந்து பண்ணலாம். நான் டெஃபினெட் எடிஷனுக்கு அப்படி தான் வந்து நான் பண்ணேன். என் ஃப்ரெண்டு வந்து தான் சீரிஸ் பார்த்துக்கோங்க நான் கேம் ஆடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பாதி பாதி காசு போட்டு அந்த நெட்ஃபிளிக்ஸ் ஐடி வந்து நான் போட்டோம். அந்த ஐடி வந்து நான் கேம் ஆடிட்டு இருந்தேன். அவர் வந்து சீரிஸ் பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ பெர்லின் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தா வந்து இருந்துச்சு. ரோலிங் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நியூ சீசன் வந்து உடனே பார்க்கணும், எனக்கு நல்லா நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த சைடு வந்து தான் போய்க்கோங்க. அப்படி இல்லாட்டி கேம் ஓன் பண்ணாமல் போதும்னு நினைக்கிறோம் பிளே ஸ்டோர் சைடு போய்க்கோங்க. ஆப் ஸ்டோருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேம் வரும். அதாவது டிசம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் ஆர்டிஆர் 1 நீங்கள் அஃபிஷியலாக உங்கள் ஆண்ட்ராய்ட் iOSல பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 2ஓட சீக்வல் ஸ்டோரி தான் ஆர்டிஆர் 1. ஆர்டிஆர் 2ல பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்த்தே இறந்ததுக்கப்புறம் ஜான் தான் சேர்ந்து ப்ளே பண்ணுவோம். ஜானோட கதை தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 1ல ஸ்டார்டிங்கில் போவோம். ஆனால் அதுக்கப்புறம் வேணாம் சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நீங்கள் கேம் ஆடியோ வந்து நான் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் எல்லா டிவைஸுக்கும் வந்து சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா வந்து டெஃபினெட் எடிஷன் ஆண்ட்ராய்ட் 13 மேலே கிட்டேயோ இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆனிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கேம் கண்டிப்பாக மினிமம் ரெக்யர்மெண்ட்டு ஆண்ட்ராய்ட் 13 மேலே தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு மிட் ரேஞ்சான ஒரு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியம் செட்டிங்கில் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் தான் நல்லா வந்து விளாடலாம். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இருந்துச்சுன்னா நீங்கள் பக்காவும் பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸில் வந்து அந்த கேம் வச்சு விளாடலாம். கேம் தான் நல்லாயிருக்கும். ஓகே மக்களே, இதே மாதிரி இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து தான் சந்திக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அப்டேட்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பட்டு நினைச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி அப்டேட்னா டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வந்து வரும். பெல் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அப்புறம் ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை அமைக்க விட்டிங்கன்னா நம்ம வீடியோ தான் 5 பேருக்கு ரீச் ஆகும். அவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேம் தான் டவுன்லோட் பண்ணி இல்லை விளாண்டு தானே பார்ப்பாங்க. அதனால் ஹைப்பும் பண்ணிவிடுங்க. ஓகே, இதே மாதிரி விஷயம் வந்துடுறேன். சேஃப் தட்டா பாய்.